தண்ணி எக்கச்சக்கமாக வருது. கொஞ்சம் தவறி விழுந்தாலும் அடித்து தூக்கிட்டு எங்கே போய் பாருங்க, விழுற இடம்லாம் ஒரு எலும்பு கூட ஏறாது. ஓகே, நடுவில் கொஞ்சம் பயங்கர ஆழமாக இருக்குது. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான். நீங்கள் தென்காசி குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸையும் பார்த்துட்டு போங்க. போகிற வழியை பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக அப்படியே இந்த இயற்கை அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. வாங்க அது என்ன லொக்கேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போகிறது குண்டாறு டேம். மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இந்த குண்டாரே சும்மா வேறு லெவலில் காட்சி அளிக்கும். குண்டாறு டேமுக்கு போனோம்னா குண்டாறு டேமில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அருவி இருக்கும் ப்ரைவேட். அந்த ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக ஜீப் வழியாக தான் போவாங்க. அதாவது 1-2 பக்கத்தில் உள்ள ஃபால்ஸுக்கு நடந்தே போயிடலாம். பட் மேலே எல்லா ஃபால்ஸும் போகிறதுக்கு ஜீப் போவாங்க. பட் இப்போ வந்து ஜீப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். போகிற வழிலாம் கொஞ்சம் ஹாட் ட்ரெக்கிங்காக தான் இருக்குது. அட்வென்ச்சர்ஸ்லாம் விரும்புகிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன ரீசன் தெரியல, இப்போதைக்கு ஜீப்பை அலோவ் பண்ணல. ஒரு வேளை இந்த டைமில் நான் வந்த டைமில் மழை நிறையா பெய்யறதுனால அலோவ் பண்ணலையா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம அப்படியே எப்படினாலும் நம்ம நடந்து தான் போக போகிறோம். போகிற வழியில் அப்படியே ஒவ்வொரு ஃபால்ஸையாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி அந்த மேலேருந்து ஃபால்ஸில் வர தண்ணி இங்கே பெரிய ஆறு மாதிரி ஓடுது. இதுதான் அப்படியே டேமில் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அதாவது சும்மா டீ காஃபி எது குடிக்கணும்னா அங்கே குடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 20 minutes வாக். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு மேலே தண்ணி இருக்குது. இதெல்லாம் நடந்து அடுத்த ஃபால்ஸுக்கு போகிறோம். தண்ணி சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓ, ஓகே. பெரிய பெரிய கல்லாக இருக்குது. கிராஸ் பண்ணி போகிற இடம் தான். மேலே உள்ள பல அருவிகளை பார்க்குறதுக்கு நம்ம இந்த காற்றாட்டு வெள்ளத்தை தாண்டி தான் போகணும். இந்த காற்றாட்டு வெள்ளம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. இதில் தனியால் கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தரையாக கையை பிடிச்சி அந்த சைடு கிராஸ் பண்ணி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா தண்ணி எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய மழையாக பெஞ்சுது. அதனால் ஓகே, நடுவில் கொஞ்சம் பயங்கர ஆழமாக இருக்குது. ஐயோ, ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போச்சு. நிறையா கல் மேடு மாடாக்கு. கிராஸ் பண்ணி அடுத்தது போகலாம். அந்த காற்றாட்டு வெள்ளத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஃபால்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதில் குளிக்கலாம். பட் தண்ணி நிறையா வர்றதுனால இதில் குளிக்க முடியலை. ஸோ ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரம்மாண்டம். தண்ணி எக்கச்சக்கமாக வருது. கொஞ்சம் தவறி விழுந்தாலும் அடித்து தூக்கிட்டு எங்கே போய் பாருங்க, விழுற இடம்லாம் ஒரு எலும்பு கூட ஏறாது. தேடி குடிக்கிறதே கஷ்டம். அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்து ஃபால்ஸ் மாதிரி. இது கொஞ்சம் பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்குது குளிக்கிறதுக்கு. ஃபேமிலியாக ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு அதாவது நின்று குளிக்கிற மாதிரி ஒரு 20 அடியில் வந்து தண்ணி விழுது. ஸோ அப்படியே கொண்டு போகுது. தண்ணியும் கம்மியாக சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு நம்மளை இந்த ஃபால்ஸ் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபால்ஸு. இதுக்கு மேலே நம்மளை அலோவ் பண்ணல. ஏன்னா அங்கே கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி இந்த ஏரியாவில் லேண்ட் இஷ்யூ எதுவும் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய இடத்துல எழுதி வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் அந்த கேட்லாம் இருக்காது. பட் இப்போ அந்த கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சம் இஷ்யூ கொண்டு வந்து மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டியது ஒன்று. இன்னொன்று வந்து போட்டிங். இங்கே போட்டிங் சும்மா இந்த ஃபுல் டேமையுமே ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். சரி, வாங்க அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். குண்டார் போட்டிங்க்கு பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா. 10 பேர் போகிறதா இருந்தால் தனி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் போட்டையுமே ரிசர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அந்த போட்டில் போகிற ரைட்டிங்கே சும்மா வேறு லெவல் தான் இருக்கும். செம்ம ஃபன்னோட ஜாலியாக அப்படியே இந்த ஃபுல் டேமையுமே சுற்றி வரலாம். வாங்க நான் உங்களை அந்த ஃபுல் டேமையுமே சுற்றி காட்டுறேன். இந்த போட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டில் இருந்த எல்லாருமே பயங்கரமான வைப்பில் இருந்தாங்க.
அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வெதர் கண்டிஷனும் சும்மா வேறு லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றி மவுண்டைன், அந்த நடுவில் நம்ம போட்டிங் போக போகிறோம். அந்த மவுண்டெயினில் வேற அந்த மிஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்து அப்படியே மைல்டு ட்ரிஸ்லிங் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுற சுகமே சும்மா வேறு லெவல் தான். சொர்க்கமே நேரில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குண்டாறு டேம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது பார்க்குறதுக்கே அந்த வியூ சும்மா செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அந்த டேமில் மூங்கி இறந்து போயிடுறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்டில் யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ நம்மளுமே இந்த போட்டில் இருந்து தான் அதை பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃப்ரெண்டில் உள்ள வியூவை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம அதால் போட்டில் இருந்து மட்டும்தான் அதை ரசிக்க முடியுது. ஸோ அப்படியே இந்த ஃபுல் டேமையுமே சுற்றி பார்த்துட்டு நம்மளோட போட்டிங்கை முடிச்சிட்டோம். இந்த குண்டாறு டேமுக்கு வெளியே வந்து நிறைய சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் மறக்காமல் டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. குண்டாறு டேம் ஓவர்ஃப்ளோ ஆகி விழுற இடம் இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்லாம் தான் இருக்குது. பட் இப்போ வந்து அங்கே அலௌடு இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு டேம்ஸில் குடிச்சு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அலௌடு இல்லை. ஸோ அதனால நம்ம அந்த லொக்கேஷனை அப்படி இந்த டேமில் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீனையும் நம்மளுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.